கல்யாண ராமன் என்கிற நன்மனிதர் ஒருவர் நபிகளாரினுடைய வாழ்வியலை பற்றி அவர் ஆண்மையற்றவர், அது என்னுடைய கருத்து என்று பதிவு செய்திருக்கிறார். மாற்று மதத்தை சார்ந்த என்னை போன்ற பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு புரட்சிவாதி நபி ஸல்லல்லாஹு. நீங்கள் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீர்களா? 2 பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை அதிக அன்பு செலுத்தி ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு கல்வி கொடுத்து வளர்த்தாலே போதும், உங்களால் இறைவனோடு சொர்க்கத்தில் இருக்க முடியும், உங்களோடு நானும் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு எவ்வளவு பெரிய புரட்சியின் செய்தியை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்து பெண்ணியத்தினுடைய மலர்ச்சியை விதைத்திருக்கிறார்கள். இதே கல்யாணராமன் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறாரோ அந்த மார்க்கத்தில் தீட்டு என்று 5 நாட்கள் பெண் பிள்ளைகளை வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று சபரிமலை கோவிலுக்குள் இன்னமும் அனுமதி கிடையாது என்று பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் நபிகள் அன்றைக்கே நமக்கு பாடத்தை தீட்டி கொடுத்தார், இறைவனுடைய வசனங்களை எடுத்து கொடுத்தார். இது தீட்டு ஆகாது, மாதவிடாய் என்பது தீட்டு ஆகாது, நீங்கள் கட்டாயம் தொழுகை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த தொழுகை நடத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நடத்தும் போது அவர்களுக்குரிய பாய் உள்ளிட்ட பொருட்களை, தொழுகைக்கான பொருட்களை தொட்டு எடுத்துக் கொடுப்பது எந்த பிரச்சனையும் கிடையாது என்று அறிவித்ததில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பெண்ணியம் சார்ந்த அத்தனை புரட்சிகளுக்கும் வழி கொடுத்தது நபிகளின் மொழியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு செய்தியும், சமூக களத்தில் நாம் பேச வேண்டிய ஒவ்வொரு செய்தியும் யாராவது ஒரு மனிதரின் வாழ்க்கையாவது மாற்ற வேண்டுமே என்ற நோக்கோடு பதிவிட்டால் அது சரியாக இருக்கும். ஆனால் நபிகளாரினுடைய இந்த புனிதருடைய வாழ்க்கையை பற்றி இப்படி அவதூறு பேசியவர்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம். காரணம், நபிகள் நமக்கு குர்ஆனின் வழியாக கற்றுக் கொடுத்திருப்பது அதுதான். தூற்றுபவர்களை மன்னித்துவிட்டு உங்களுடைய கொள்கையை வாழ்க்கையின் மூலமாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் அப்படி வாழ்ந்து காட்டினார். அப்படி பேசுவதற்கு 1000த்திற்கும் மேற்பட்ட செய்திகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் தொடர்ந்து பரப்புரை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நான் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் அவதூறுக்கு எதிரான பரப்புரை அவதூறாக இருக்க முடியாது. அவதூறுக்கு எதிரான பரப்புரை நேர்மையும் சத்தியமும் ஒழுக்கமும் தான். அதை நபிகளாரின் வாழ்வின் மூலமாக நபிகள் காட்டிய பெண்ணிய பாதை என்ற புரட்சியை இனி தொடர்ந்து பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். புரட்சி ஓங்கட்டும்.